அதிக அளவுல தனியார் பள்ளிக்கூடங்கள்ல தான் மட்டும் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருந்தது. இப்ப என்னுடைய குழந்தையும் நாங்க தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்காக தான் எவ்வளவோ சந்தோஷமா அனுப்பியிருந்தோம். ஆனா என் பொண்ணுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணனதோட இல்லாம என் பொண்ணோட உயிருமே போக்கிட்டானுவோ. என் பொண்ணு உயிர் போனதுக்கு காரணம் இந்த நாள் வரைக்கும் விடை தெரியாம மர்மமான முறையில இருந்துகிட்டு இருக்கு. என் பொண்ண உயிர் போனது எல்லாருக்குமே தெரியும், காவல்துறைக்கும் தெரியும், நம்ம தமிழக முதலமைச்சருக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சியும் அந்த தனியார் பள்ளிக்கூட பள்ளி நிர்வாகியை தான் காப்பாற்றுறாங்களே தவிர அந்த பள்ளி நிர்வாகிக்கு எந்த ஒரு தண்டனையும் தரல. பாதிக்கப்பட்டவங்க ஏழையா இருக்கிறதுனால பணக்காரனுக்கு மட்டுமே ஆதரிச்சு வராரு நம்ம தமிழக முதலமைச்சர். தமிழக முதலமைச்சர் அவர்களை எத்தனையோ முறை சந்திச்சு நான் மனு கொடுத்திருக்கேன். இப்ப கூட சமீபத்துல பாத்தீங்கன்னா எங்க ஊர் அருகாமையில பெற்றோர்களை கொண்டாடுவோம் அப்படிங்கிற தலைப்புல வந்திருந்தாரு. எல்லா பெற்றோர்களையும் பெற்றோரா பார்க்கணும். பாதிக்கப்பட்ட என்ன மாதிரி எத்தனையோ பெற்றோர்களை அவருக்கு பெற்றோரா தெரியலையா? எங்களெல்லாம் எப்போது கொண்டாடுவாரு? நாங்களாம் கண்ணீரோட நின்றுகிட்டு இருக்கிறோம். அப்ப எல்லா பெற்றோர்களையும் கொண்டாடணும் தானே. என்ன மாதிரி கண்ணீர் சிந்திட்டு இருக்கிற கூட பெற்றோர்களுக்கு என்ன பதில் சொல்றாரு நம்ம தமிழக முதலமைச்சர்? அப்பா என்ன வந்து பள்ளி குழந்தைகள் அனைவரும் என்ன அப்பான்னு சொல்லுது அப்படின்னு பெருமிதமா சொல்றாரு. அப்ப என்னுடைய குழந்தைக்கு அவர் அப்பா இல்லையா? எனக்கு அவர் அப்பா இல்லையா? அப்பா செய்யக்கூடிய ஒரு வேலையாகுது. குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை தானே கொடுக்கணும் அப்பாவா இருக்கிறவரு. ஆனா குற்றவாளிகளை காப்பாத்திட்டு இருக்கிறதா ஒரு அப்பா செய்யக்கூடிய ஒரு வேலையா? பாலியல் வன்கொடுமை நடக்குது ஆசிரியர்களால். இதெல்லாம் வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஒரு பெற்றோரா ஐயாவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும். ஏவன் குற்றவாளி ஆக்குறது வந்து எல்லாரையும் ஆக்குறது இல்ல. அதாவது பணக்காரனா இருந்தா அது சட்ட நடவடிக்கை எடுத்து அதுல யாரு குற்றவாளியோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. புகார்காரர் வந்து ஏழையாவும் எளிவனா இருக்கிறதுனால அவனுங்க வந்து கேச திசை திருப்பணும். அந்த புகார்காரர் வந்து மன சோர்வு அடையணும். அவங்க சோர்ந்து போய் இந்த வழக்கே வேணாலும் திரும்பி ஓடணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அவங்க ஏழைகளை புகார் கொடுத்திருந்தா ஏழைகளே ஏவன் குற்றவாளி ஆக்கியிருக்கிறாங்க.